ورحمة الله وبركاته. الحمد لله نحمد ونصلي على رسوله الكريم. أما بعد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: علم القرآن خلق الإنسان علمه البيان. علم القرآن. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, இன்றைய கால சூழ்நிலை மே மாத விடுமுறைகள் நிறைவு பெற்று ஜூன் மாதம் பள்ளிக்கூடங்கள், கல்வி நிலையங்கள், கல்லூரிகள் எல்லாம் திறக்கப்படக்கூடிய சூழ்நிலை கணக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய குழந்தை செல்வங்களை எந்த கல்லூரிகள் போது, எந்த பள்ளிக்கூடத்தில் போடுவது என்பதாக இது சம்பந்தமான தேவைகளுக்கு நாம் யோசனைகளில் இருந்து கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் உலகத்தோடு கல்விக்காக செலவழிக்கக்கூடிய நாம் அவர்களுக்காக வழிகாட்டு செய்யக்கூடிய நாம் மார்க்கத்துடைய விஷயங்களில, மார்க்க கல்விக்கான அர்ப்பணிப்புகளிலே அந்த அளவு நாம் கவனம் செலுத்துவது இல்லை. ஆனால் நமக்கு ஈர உலகிலும் பயன்படுத்தக்கூடியது மார்க்கத்தினுடைய கல்வி என்பது எல்லோரும் அடைந்த விஷயம். ஆனா இன்னைக்கு அது ரொம்ப மக்களுக்கு எட்டாத கனியாக போயிடுச்சு. காரணம், இன்று இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுடைய நெருக்குதல், பள்ளிக்கூடங்களுடைய நேரங்கள் விரைவாக துவங்கப்படக்கூடிய சூழ்நிலையில இப்ப கல்லூரிகளுக்கு, பள்ளிக்கூடங்களுக்கு பிள்ளைகளை கால நேரத்தோடு அனுப்பணும் என்ற ஒரு அவசரத்துல மதரசாவிற்கு அந்த குழந்தைகள் நிறுத்தப்படும் சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு அவர்களுக்கு மார்க்கத்துடைய கல்வி அவர்களுக்கு சென்று அடையாத சூழ்நிலையில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், பார்த்து கொண்டிருக்கிறோம். எல்லாம் பாதுகாக்கிறோம். இன்றைய இளைய தலைமுறைகள், குழந்தை பருவத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் நம்முடைய வீடுகளிலே ஆக்கிரமிப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய செல்போன்கள், டிவிகள், இந்த நிகழ்வுகளை பார்த்து குழந்தைகள் நாம் எதுவும் சொல்லித் தர வேண்டியதில்லை. சில பெற்றோர்கள் பெருமையாக சொல்வார்கள், இதுக்குள்ள இந்த பாட்டை கேட்டுச்சுன்னா இவ்வளவு நல்லா டான்ஸ் ஆடலாம், யாரும் கற்றுக் கொடுக்கலங்க, அதை கேட்டு அவ்வளவுதான் ஆடலாம், பாடலாம் அப்படின்னு பெருமையா சொல்லக்கூடிய சூழ்நிலையை இன்னைக்கு பார்க்கிறோம். பாதுகாப்பு சமுதாயம் அவர்களுக்கு வழிகாட்டுதல் செய்ய வேண்டியது நம்முடைய பொறுப்பு. பெற்றோர்கள் அவர்களுக்கு நல்ல பெயர்களை இட்டு அவர்களுக்கு நல்ல ஒழுக்கங்களை கற்பிக்க வேண்டிய பெற்றோர்கள் இன்னைக்கு பெருமையா சொல்லக்கூடிய நிலை என்ன அப்படின்னா, எமுள்ள இந்த பாட்டுனா, இந்த இதுனா அப்படி எல்லாம் டான்ஸ் ஆடுவான், இந்த அளவுக்கு நல்ல டேலண்டா இருக்கலாம் அப்படின்னு பெருமையை பேசக்கூடிய சூழ்நிலையை பார்க்கிறோம். இதனால நமக்கு பயனளிக்கக்கூடியதல்ல. அதே நேரத்துல இப்பொழுது அழகா பார்த்து சொல்லும், நல்ல திராத்து போதும், நிறைய சூறாக்கள் இப்பொழுது என்ன மனப்பாடமா இருக்குது, குரான தர்த்தீபா நல்லா போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய பெற்றோரை இருக்கிறோம். அப்படியான குழந்தைகளை எங்க நம்ம உருவாக்குகிறோம்? உருவாக்கக்கூடிய கல்வி நிலையங்களுக்கு அனுப்புறதில்லை. ஆனா வெளியில இருந்து குறை சொல்லுவோம், சரியில்லை, மதரசா சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை அப்படின்னு குறைகள் சொல்லுவோம். ஆனால் நிவர்த்தி செய்ய வேண்டிய பொறுப்பு நம்மகிட்ட இருக்குது. ஒரு மதரசா துவங்கப்பட்டு இருக்குது, அதுக்கு ஒரு உஸ்தாதை போட்டு இருக்கிறாங்க. புதிதாக ஒரு பள்ளியை உருவாக்கி, இந்த பகுதிக்கு பள்ளி தேவை, இந்த பள்ளியில் உள்ள குழந்தைகளுக்கு மார்க்க கல்வி தேவை அப்படின்னு ஒரு கல்வி நிலையத்தை ஏற்படுத்தி அங்க ஒரு உஸ்தாதை உட்கார வச்சு அது ஜும்மாக்கள்ல அறிவிப்பு செய்து அந்த பள்ளிகள்
பள்ளிகள்லையும் அறிவிப்பு செய்யப்பட்டு ஜும்மாவுடைய மேடைகளில் சொல்லப்பட்டிருக்குது. ஒரு உஸ்தாது 4 மாணவர்களை வச்சுட்டு ஓதி கொண்டிருக்கிறார். புதுப்பள்ளியில குபா பள்ளியில 4 பிள்ளைகளை வச்சுட்டு ஒரு உஸ்தாது. இப்ப அந்த பகுதிகளில் மதரசா செல்ல தகுதியான குழந்தைகள் இல்லைங்களா? யாருமே இல்ல, வீடுகள் இல்லையா? கண்ணியத்தில் சோதனை ரொம்ப கவலையான நிகழ்வு. அப்ப நாம எதை நோக்கி பயணம் செய்து கொண்டு இருக்கிறோம்? எதை நோக்கி பயணித்துக் கொண்டு இருக்கிறோம்? அதே நேரத்துல பள்ளிக்கூடத்து வேன்கள் ஒரு நாளைக்கு 20-30 பஸ்கள் நம்முடைய ஊர்ல வந்து அத்தனை குழந்தைகளையும் அள்ளிட்டு போகுது. இவ்வளவு குழந்தைகள் இருக்கக்கூடிய இந்த ஊர்ல ஒரு மதரசா ஒரு உஸ்தாது கிட்ட 4 பிள்ளைங்க கல்வி கிடைக்கிறாங்க அப்படின்னா இது எதை நோக்கி நாம பயணித்துக் கொண்டு இருக்கிறோம்? இது எவ்வளவு ஆரோக்கியமா இருக்குங்கிறத நம்ம சிந்திக்கணும். எவ்வளையான விஷயம். மற்ற எல்லாவற்றுக்கும் போட்டியிடக்கூடிய நாம் இந்த காலேஜை தேர்ந்தெடுத்தா நமக்கு இந்த வகுப்புகள் கிடைக்கும், இந்த பலன் கிடைக்கும், இந்த கல்வி கற்றுக்கிட்டானா பின்னாடி இவங்களுடைய ஃபியூச்சர்ல அது பயனாகும், இவ்வளவு சம்பாதிக்கலாம், இதெல்லாம் கால்குலேஷன் போடக்கூடிய நாம், கணக்கீடு செய்யக்கூடிய நாம். நம்முடைய குழந்தை நாம் இறந்தால் நமக்காக தொழுக வைப்பான், நமக்காக துவா செய்வான், நமக்காக குரான் செய்வான், அல்லாஹ் கிட்ட துவா கேட்பான், நமக்கு நம்முடைய வேதனைகள் நீக்கப்படுவதற்கு காரணமா இருப்பான் அப்படிங்கிற குழந்தையை எத்தனை பெற்றோர்கள் உருவாக்கி இருக்கிறோம். அந்த கால்குலேஷனை நாம விட்டுட்டோம். ஏன்னா நமக்கு கண் முன்னால தெரியக்கூடியது அழியக்கூடிய இந்த துனியாவுடைய கல்வி. இதற்காக வேண்டி பல லட்சங்களை இழக்கிறோம். அதை லட்சியமாக கொண்டு செயல்படுகிறோம். குறை சொல்ல வேண்டும் என்ற நோக்கம் அல்ல, சிந்திக்க வேண்டும். ஏன்னா ஒரு காலத்துல எங்கேயோ ஒரு அதிகமான கிராமங்கள்ல இமாம்களே இருக்க மாட்டாங்க. இமாம் போட்டு பிலால் போட்டு அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்கன்னு கூட இந்த அன்றைய கால சூழ்நிலை பொருளாதாரத்துல பின்தங்கி இருந்தோம். அதனால மார்க்க கல்வி என்பது எட்டாத ஒரு நிகழ்வாக இருந்துச்சு. எனக்கு எல்லா கிராமங்களிலும் சின்ன சின்ன கிராமங்களிலும் இறை இல்லங்கள் அழகாக புதுப்பிக்கப்பட்டு கட்டப்பட்டு இமாம் பிலால்கள் நியமனம் செய்யப்பட்டு அதெல்லாம் மார்க்கத்தினுடைய கல்வி நமக்கு வேணும். ஒரு காலத்துல நம்ம அறியாம இருந்துட்டோம், தவறு செஞ்சிட்டோம். இன்றைய கால சூழ்நிலை அது இல்லாம நம்ம வாழ முடியாது. தீன் இல்லாம நாம இல்லை. அதனால தீனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் என்பதாக இன்றைக்கு கிராமத்து மக்கள் எல்லாம் விழிப்புணர்வு பெறுகிறார்கள். ஆனால் தீனுக்காகவே அர்ப்பணித்துக் கொண்ட பெரியவர்கள் வாழ்ந்த ஊரில் தீனுக்காக வேண்டியே தங்களை அர்ப்பணம் செய்து கொண்டு மார்க்க கல்விக்காக வேண்டியே பல தூர இடங்களுக்கெல்லாம் சென்று கல்வியை கற்று வந்த நிறைய உலமாக்கள் நிறைந்திருந்த ஒரு ஊர்ல இன்னைக்கு மதரசா ஓதுவதற்கு பிள்ளைகள் வரல, அனுப்ப பெற்றோர்கள் தயாரில்லை. காரணம், எனக்கு 7 மணிக்கு பஸ் வந்துருது, 8 மணிக்கு பஸ் வந்துருது, அவன் எப்படி தயாராகிறது, அவனை எப்படி நான் தயார் பண்ணி அனுப்புறது, அவனுக்கு உணவு தயாரிக்கணும், அவனுடைய உடைகளை சரிப்படுத்தி கொடுக்கணும், அவனுடைய ஸ்கூல் பேக்குகளை லஞ்சு எல்லாத்தையும் கட்டி கொடுக்கணும், நேரம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றது. உலக அலுவலகத்தில் இருக்கக்கூடிய நேரம் அல்லாஹ் ரசூலை கற்பதற்கு கற்றுக்கொள்வதற்கு உண்டான நேர அவகாசங்கள் இல்லாம போயிடுச்சு. அதனுடைய மகத்துவம் தெரியல. நல்லா பாதுகாக்கணும் சமுதாயம். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை மார்க்க கல்வியை குர்ஆனுடைய கல்வியை நாம ஒதுக்கணும் அப்படின்னா அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்னங்கிறத நம்ம விளங்காம இருக்கிறோம். நல்லா பாதுகாக்கணும். அல்லாஹ் ரசூலுடைய கல்வி நமக்கு ரொம்ப அவசியம். அபூ ஹுரைரா அல்லாஹ் சொல்லுவாங்க, ஒரு 15 விஷயங்களை குறிப்பிட்டு சொல்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் ரசூலுடைய கல்வி இல்லை அப்படின்னா அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 15 விஷயங்களை பட்டியலிட்டாங்க. அதாவது அபூ ஹுரைரா அல்லாஹ் அவங்க அறிவிச்சு காட்டுறாங்க, எப்போ பொது சொத்துக்கள் தங்களுடைய சொத்துகளாக பாவிக்கப்படுமோ, அமானிதமாக ஒப்படைக்கப்பட்ட பைத்துல் மாலுடைய சொத்துக்கள் இருக்குது, வக்ஃபுடைய சொத்துக்கள் இருக்குது, அதை முறையாக பராமரிக்கல, என் பொறுப்புல இருக்குது, என் கையில இருக்கிறதுனால நான் என் சொத்துக்களை பயன்படுத்துறது, இது அமானிதம், இது அல்லாஹ்வுக்காக சில இறை அடியார்கள் வக்ஃப் செய்தது, இது எந்த நோக்கத்துக்காக கொடுக்கப்பட்டுச்சோ அந்த நோக்கத்துக்காக தான் இதை பயன்படுத்துவேன் என்ற தன்மை இன்னைக்கு இல்லாம போயிடுச்சு. நிறைய ஊர்கள் இல்லை, வக்ஃபுடைய சொத்துகள் யார் யாரோ அனுமதித்து கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை நம்ம பார்க்கிறோம். அது சம்பந்தமா
யாரும் பொருட்படுத்துறதே இல்லை. யாரும் அனுபவிக்கிறாங்க, அழியாம இருக்குதா வீட்டுல அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கிறோம். இப்ப இவைகள் எல்லாம் நம்மளுக்கு அழிவை ஏற்படுத்துங்கிறாங்க. அதற்கு அபூர்வம் இல்லாது எப்போ பொது சொத்துக்கள் தன் சொத்துக்களாக பாவிக்கப்படுமோ, எப்போது அமானிதம் துஷ்பிரயோகம் செய்யப்படுமோ, ஒரு பொருள் ஒரு பொறுப்பு ஒருவரை நம்பி ஒப்படைக்கப்படுகிறது, அதை அவர் தவறாக பயன்படுத்துகிறார், தன்னுடைய மனு இச்சைக்காக அதை பயன்படுத்திக் கொள்கிறார் என்றால் நீங்க சோதனையை எதிர்பாருங்கிறாங்க. எப்போது ஜகாத் என்பது நிறைவேற்றப்படாத கடனாக ஆகிவிடுமோ, ஜகாத் இது அல்லாஹ் ரசூல் சொல்லக்கூடியது ஏழைகளுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத மறந்து ஏதோ நம்ம கடனா கொடுக்கிற மாதிரி உள்ள சூழ்நிலை கொடுக்கிறோம், திரும்ப வாங்கிக்கலாங்கிற மாதிரி, அல்லது இது ஏதோ ஒரு கடன் சுமையாக நம்ம கருதுவது இல்லை. ஏழைகளுக்காக அல்லாஹ் ரசூல் கொடுக்கப்படியாக ஏவியது. அதை நம்ம இடத்து கொடுத்தாதான் நம்முடைய செல்வங்கள் சுத்தமாகும், நம்முடைய பொருளாதாரம் மேம்படும். அதனால ஏழைகளுக்கு நம்ம மனம் உமந்து கொடுக்கணுங்கிறத அல்லாஹ் ரசூல் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. எப்போது ஒரு ஆண் மனைவிக்கு கட்டுப்படக்கூடியவனாக ஆகிவிடுகின்றானோ, மனைவி என்ன சொல்றாங்களோ அதெல்லாம் கேட்டு ஆமாம். ஏன் அல்லாஹ் என்ன சொல்றான், அர்ரிஜாலு கவ்வாமூன அலா நிசாங்கிறான், ஆண்கள் தான் பெண்களை நிர்வாகம் செய்யணுங்கிறான். இன்னைக்கு நம்ம நிறைய பேர் நிர்வாகம் செய்யக்கூடிய தன்மை இல்லை. ஏன்னா நம்ம இருக்கிறது மாறி இல்லை. வந்தோம் ஏதோ ஒரு மாசம் 2 மாசம் வெக்கேஷன்ல வந்தோம், ஏன் நம்ம மனசாகப்பட்டுக்கிட்டு செலவுப்பட்டுக்கிட்டு ஏதோ வந்தோம் இருந்தான், நமக்கு உணவு கிடைச்சா நமக்கு தேவைப்படுச்சா ஒரே நம்ம புறப்பட்டு போய்கிட்டே இருப்போம், எதையும் கண்டுக்க வேண்டாம். தலையிட்டோம்னா அதனால பல விபரீதங்கள் ஏற்படும், பல பிணக்குகள் தோன்றும், வேண்டாம் அப்படின்னு கண்டுக்காம என்ன செய்யறோம், நீயே வச்சுக்க ஆண்டுக்க எல்லாத்தையும் நீயே பாரு அப்படின்னு விட்டு போயிடும். நல்லா பார்த்தாங்க. அப்ப ஆண்கள் பெண்களை நிர்வாகம் செய்யக்கூடியவங்களா இருக்கணுங்கிற அல்லாஹ்வோட ரசூல் நமக்கு அப்படித்தான் கற்றுக் கொடுக்குறாங்க. ஆனா இங்க நாம என்ன செய்யறோம், பிணக்குகள் வந்துடக்கூடாது, விரிசல் ஏற்பட்டக்கூடாது உறவுகள்ல அப்படின்னு என்ன செய்ய பிறந்தமையா என்னவோ செஞ்சுக்க, என்ன வேணுங்கிறப்ப நான் செஞ்சுறேன் அப்படின்னு உடன்பட்டு போயிடணும். இந்த தன்மைகள் வருமானால் நண்பனை பெரிதாக கருதி தந்தையை ஒதுக்குவது, அதே போல தாயையை வெறுப்பது. எந்த நேரம் பார்த்தாலும் அம்மா இது யாரும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க, பையன் எதையாவது குழந்தைங்க ஏறிக்கிட்டே இருக்கிறாங்க. பெற்றோர்கள் இப்படியே நமக்கு எதையாச்சும் முட்டுக்கட்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு என்ன செய்யுது, பெற்றோர்களை ஒதுக்கிறது, நண்பர்களை நெருக்கமா வச்சுக்கிறது. பெற்றோர்களை அவங்களை பார்த்தாலே பிடிக்கல, அவங்க இல்லாம நாம எங்க வந்தோம், நம்ம எப்படி சம்பாதிக்கிறோம், நம்ம எப்படி கற்றுக்கொண்டோம், படித்து கொண்டோம், அதுக்கெல்லாம் அவங்கதான் காரணம், அடிப்படை. அவங்க இல்லாம நாம இல்லை. ஆனா நமக்கு இப்ப அவங்கள பிடிக்கல, பார்த்தாவே வெறுப்பா இருக்கு. ஏன், நல்லதை ஏவுறாங்க, நல்ல விஷயங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க, நமக்கு அது பிடிக்காத உடன்பாடு இல்லை. அதே நேரத்துல ஃப்ரெண்ட்ஸ் நெருக்கமா வச்சுக்கிறது. ஏன்னா அவன் தான் வா ஜாலியா இருக்கும், அங்க போவோம், இது செய்வோம் அதை செய்வோம் அப்படின்ட்டு அவன் அழைச்சிட்டு போறான். இப்ப அது நமக்கு தேவையா இருக்கு, நல்லா பாதுகாக்கணும். இப்படி நண்பனை நெருக்கமாக்கி பெற்றோர்களை தூரமாக்கக்கூடிய நிலை. அதே போல மஸ்ஜிதுகள்ல வீணான சப்தங்கள் பெருகிவிடும். வீணா சும்மாவது எதையாவது சொல்லிட்டு கூச்சல் போடுறது, சண்டை போடுறது பள்ளிகள்ல. இறை இல்லம் என்பது அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய இடம், அல்லாஹுக்கு இபாதத்து செய்யக்கூடிய இடங்கள். அங்க அல்லாஹ் சம்பந்தப்பட்ட, திருமறை சம்பந்தப்பட்ட, ரசூல் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் தான் அங்க இடம் பெறணும். ஆனா அங்க விட்டுட்டு இதையெல்லாம் நம்ம ஒதுக்கிட்டு நம்முடைய உலக அலுவலுக்காக வேண்டி ஒருத்தருக்கு சண்டை பிடிக்கிறதோ கூச்சல் போடுறதோ இந்த மாதிரி உள்ள சூழ்நிலைகள் பெருகுமானால், இன்னும் தொடர்ச்சியா சொல்றாங்க அவங்க எப்போதும் சமுதாயத்துல கெட்டவர்களை தலைமை பொறுப்புக்கு உயர்த்துவது, அவங்க கையில கொண்டு போய் பொறுப்புகளை கொடுக்கறது, நல்லவர்களை ஒதுக்கிறது. அவர்கள்லாம் அதெல்லாம் செய்வதாங்க, அவங்க சும்மா போறதுதான் அவங்க ஒதுக்கி கொடுக்கு அப்படின்னு என்ன செய்யறது, நல்லவர்களை எல்லாம் ஒதுக்கிறது, தீயவர்களை மேலோட்டமாக அவர்களை மேலே கொண்டு போய் வைப்பது, பொறுப்புகள்ல அவர்களை நியமனம் பண்ணுவது. இன்னும் அவனுக்கு பாக்குறப்பெல்லாம் நம்ம சல்யூட் போடல அப்படின்னா அவனால நமக்கு ஏதாச்சும் இடைஞ்சல் வந்துடும், அவன் ரொம்ப பொருளாதாரத்தில் உயர்ந்திருக்கான், அந்தஸ்துல உயர்ந்திருக்கிறான், அதனால அவனுக்கு எப்போ பார்த்தாலும் நம்ம சல்யூட் அடிக்கணும்
அப்படின்னு ஒரு நிலைமை உருவாகுமானால், பாடல்கள் பெருகி இசைகள் அதிகரித்து விடுமானால், அதே போல எப்போது மது அதிகரித்து விடுமோ அப்போ அதெல்லாம் இந்த உம்மத்தில் முந்தியவர்களை குறை சொல்லக்கூடிய நிலைகள். இன்னைக்கு ஒரு காலம் அப்படிதானே ஓடிட்டு இருக்குது. அவர் அதை செஞ்சுட்டு போயிட்டார், செஞ்சுட்டு போயிட்டார், அவர் கஜானா காலி பண்ணி வச்சுட்டு என்ன ஆச்சரியம் கொடுத்துட்டு போயிட்டார். நம்ம பாக்குறமா இல்லைங்களா உலகங்கள் நடப்பதில்லை. இப்படி பிந்தியவர்கள் முந்தியவர்களை ஏசக்கூடிய பேசக்கூடிய நிலைகளை நீங்கள் கண்டால், இப்படி எல்லாம் குறை சொல்லக்கூடிய இந்த நிலைகள் வருமானா, சிவப்பு நிறமான அனல் காற்று வீசக்கூடியதையும், பூகம்பம் அடிக்கடி ஏற்படுவதையும், பூமி பிளந்து விடுவதையும், உருமாற்றம் ஏற்படுவதையும், எரி கற்கள் எரியப்படுவதையும் எதிர்பாருங்கள் என்பதாக சொன்னாங்க. நிலநடுக்கம் ஒவ்வொரு பகுதியிலும் ஏதாச்சும் ஒரு நாட்டில் ஏதாச்சும் ஒரு நேரத்தில் நடந்துதான் இருக்கு. அதே போல எங்கேயாச்சும் ஒரு இடத்துல சுனாமி வீசதான் செய்யுது. எங்கேயாவது ஒரு இடத்துல எரிமலை வெடிச்சு சதறக்கூடிய நிலைகளை பார்க்கிறோம். இப்ப இவைகள் எல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, நேர் சொன்ன இந்த 15 நிகழ்வுகள் ஏற்படுமானால் இந்த நிலைகள் எல்லாம் உங்களுக்கு வரும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றே எச்சரிக்கை செய்தார்கள். இவைகள் எல்லாம் தவிர்க்கணும், இவையெல்லாம் நம்ம கிட்ட வரக்கூடாது. அப்படின்னா இன்னும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பாசி வாழை எப்படி அரைஞ்சிச்சுன்னா தொடர்ச்சி அந்த பாசிகள் கீழே விழுவது போல இந்த இன்னல்கள் எல்லாம் சமுதாயத்துக்கு தொடர்ச்சியா வரும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றே கணித்து சொன்னார்கள். இன்று நேற்று அல்ல. இன்னைக்கு நாம நிறைய நிகழ்வுகள் பார்க்கிறோம். திடீர் வெள்ளங்கள், திடீர் மழை, ஒரு நகரமே அழிஞ்சு போகுது, காணாமல் போகுது. இப்ப இவைகள் எல்லாம் எதை காட்டுது? மேற் சொன்ன இந்த நிகழ்வுகள் எல்லாம் எங்க அதிகரிக்குமோ, இந்த தவறுகள் எல்லாம், இந்த குற்றங்கள் எல்லாம் எங்க அதிகரிக்குமோ அங்கெல்லாம் இந்த மாதிரி திடீர் நிகழ்வுகள் ஏற்படும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றே நமக்கு சொல்லி தரலாங்க சொல்றார்கள். அப்ப இவைகளிலிருந்தான் நாம் எல்லாம் தவிர்ந்து கொள்ளணும். அப்படின்னா இவைகளிலிருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைக்கணும். அப்படின்னா அல்லாஹ் ரசூலுடைய அந்த சொற்களை நாம வாழ்க்கையில கொண்டு வரணும். நம்முடைய வாழ்க்கைக்கு முன்னுதாரணமாக அல்லாஹ்வும் ரசூலும் இருக்கணும். அல்லாஹ் ரசூல் சொன்னவைகள் தான் நம்முடைய வாழ்க்கைக்கு முன்னுதாரணம். மாறாக எனக்கு அவரை பிடிக்கும் இவரை பிடிக்கும் என்பதெல்லாம் நடைமுறையே அல்ல. அவைகள் சாத்தியப்படாத வாழ்க்கை என்பதை அல்லாஹ் ரசூல் நமக்கு வலியுறுத்துகின்றார்கள். அப்ப நபியுடைய சுன்னத்தை பின்பற்றணும். நபியுடைய வழிமுறைகள் நம்முடைய வாழ்க்கையில வரணும். இவைகள் தான் நமக்கு வழிகாட்டிகள். நம்முடைய செயல்பாடுகள் சரியாக அமைவதற்கு நபியுடைய சுன்னத்துகள் அவசியம். இவைகள் எல்லாம் புறந்தள்ளப்படக்கூடிய சூழ்நிலையில தான் நமக்கு மாற்றி மாற்றி ஏதாவது ஒரு துன்பத்தை எல்லாம் உருவாக்கி கொண்டே இருக்கிறாங்க. பாதுகாப்பு சொல்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன ஒரு நிகழ்வை சத்தாதுல்லான்னு சொல்லுவாங்க. இந்த குர்ஆன் இப்ப உங்களுக்கு முன்னாலே இருக்குது. இந்த குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதம் இன்னைக்கு உங்க கையில இருக்குது, உங்களுடைய உள்ளங்கள்ல இருக்குது. ஒரு காலம் வரும், இதை நீங்க உதாசீனப்படுத்துவீர்களானால் அல்லாஹ் உங்களுடைய உள்ளங்களில் இருந்து அந்த குர்ஆனை உயர்த்தி விடுவான். உங்களுடைய ஏடுகள் இருக்கும், திறந்து பார்த்தா உள்ள எதுவுமே இருக்காது, எல்லாம் அழிந்து இருக்கும். இப்படியான சூழ்நிலையை அல்லாஹ் ஏற்படுத்துவாங்க என்பதான் சொன்னது. அபூ கதாதா அல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. எதனால? அல்லாஹ் ரசூலுடைய அந்த பயம், அல்லாஹ் ரசூலுடைய அந்த வழிகாட்டுதல், அல்லாஹ் ரசூலுக்கு கீழ்ப்படிதல் நம்மகிட்ட இல்லை. அந்த குர்ஆனை நாம உதாசீனப்படுத்திட்டோம். அந்த குர்ஆனை எதிர் மறக்கிறதுக்காக பெட்டிகள் இல்லை, நல்ல கண்ணாடி இலைகள்ல மூடி பாதுகாப்பா மேல அரண்கள்ல பரன்கள்ல வச்சிருக்கிறோம், பார்வைக்காக காட்சி பொருளாக வச்சிருக்கிறோம். அப்படின்னா அதனுடைய பலன் நம்ம அடையலைன்னா இதுதான் நடக்கும் என்பதை நமக்கு எச்சரிக்கை செய்கிறார்கள் சொல்லி சொல்லலாம். ஆனா நாம சொல்லுவோம், இல்லை உங்களுடைய இளம் சிறார்கள் 10-12 வயசுல உள்ள குர்ஆனை மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிறாங்க, அது எப்படி வேணும் அப்படின்னு நாம நினைக்கிறோம். அல்லாஹ் நாடித்தான் மறக்க அடிக்க செய்திருவான். ஆனா இன்னைக்கு நம்ம நிறைய பேர் சொல்றோமா இல்லைங்களா, சின்ன பிள்ளைங்க மதரசாக்கு போனாங்க, அப்படி நல்லா பாடம் விடுவாங்கலாம் செய்வேன்,
ஒரு ஒரு நாள் லேட்டா வந்துட்டா அந்த கொஞ்சம் யதார்த்தமா புதன்கமா அங்கிட்டு பேசிட்டேன், அடிச்சுட்டாங்க, அன்னைக்கு நான் மதரசாவுக்கு போறது இல்லை அப்படின்னு பெருமையா சொல்லுவோம். நல்லா ஓதுனேன், எனக்கு இந்த சூறா தெரியும், அந்த குர்ஆன்ல இத்தனை பக்கம் நாங்க பாடம் பண்ணியிருந்தோம் அப்படிலாம் ஓதுனே செஞ்சேன். இன்னைக்கு எழுதி கொடுத்து ஓதுனா எதுவுமே தெரியாது, எல்லாம் மறந்து போச்சு. அப்ப எப்படி மறந்துச்சு? நம்ம நினைவுல வந்தது தானே, உள்ளத்தில் பதிஞ்சது தானே, பார்த்து ஓதக்கூடிய தன்மை மாட்ட இருந்துச்சு இல்ல. இப்ப எப்படி போனுச்சு? இதே நிலைதான் நாளை இந்த குர்ஆனை நாம உதாசீனப்படுத்தினா, அல்லாஹ் ரசூலுடைய கலாம்களை நாம புறக்கணித்தால் இந்த நிலைதான் ஏற்படும் என்பது தீமைகள் எல்லாம் ஒன்று உதாரணம். ரொம்ப தூரம் எல்லாம் போய் பார்க்க வேண்டாம், ரொம்ப தூரம்லாம் நம்ம ஆய்வு செய்ய வேண்டியதில்லை. நடந்த சமீப கால நிகழ்வுகளை பாருங்க. மற்ற மனுஷன் நம்ம போய் போயிருப்போம், உஸ்தாது கிட்ட நம்ம கட்டுப்படாம இருந்திருப்போம், அவங்க சேட்டை பண்ணியிருப்போம், உஸ்தாதை அடிச்சிருக்கலாம், அவங்கள எடுத்து பேசிட்டு தூக்கி போட்டு வெளியில வந்துருப்போம். அன்னைக்கு நல்ல ஓதுறது நாம, இன்னைக்கு அந்த குர்ஆனை எடுத்து பார்த்தா நம்மளால அதை ஓத முடியல. ஏன்? ஒரு காலத்துல நான் ஓதுனேன், ஒரு காலத்துல அந்த குர்ஆனுக்கு முக்கியத்துவம் கொடுத்த, அது என் உள்ளத்துல இருந்துச்சு. எப்ப நான் உதாசீனப்படுத்தணுமோ அல்லாஹ் என்ன உதாசீனப்படுத்திட்டான், அல்ல பார்க்காம. இப்ப கண்ணியத்துக்கு சொல்லுங்க, நாம நினைக்கிறோம் நம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளங்கள்ல இருக்குது, அதை நாம எப்படி எடுத்துவோம், அதை எப்படி ஒட்டுமொத்தமா அல்லாஹ் நீக்கிடுவானா, செஞ்சிருவானா அப்படின்னு. நடக்கும், ஒரு காலம் வரும். சொன்னாங்க எங்களுடைய பெரியோர்கள் எல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலிமாவை சொல்லிட்டு இருந்தாங்க, குர்ஆன் என்ற ஒரு வேதத்தை ஓதி ஓதுனாங்க, தொழுகையை தொழுதாங்க, ஜகாத்து கொடுத்தாங்க, நோன்பு வச்சாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலம் வரும். நாங்க சொல்லலாம். இன்னைக்கு அதை அறியாத நிலையில தான் நம்முடைய இளம் சிறார்களுடைய நிலை போய்கிட்டு இருக்குது. உலகத்தினுடைய கல்விக்காக வேண்டி, அழியக்கூடிய கல்விக்காக வேண்டி, துனியாவை தேடுவதற்காக கல்விக்காக வேண்டி பல லட்சங்களை இழக்கக்கூடிய நாம், நிறைய நம்முடைய வாழ்நாட்களை இழக்கக்கூடிய நாம், மார்க்கத்திற்காக வேண்டி, இறை ரசூலுடைய பொருத்தத்திற்காக வேண்டி, நம்முடைய வாழ்க்கை தரம் உயர்வதற்காக வேண்டி உள்ள கல்வியை இன்னைக்கு புறந்தள்ளிட்டோம். இன்னைக்கு நம்ம பிள்ளைகிட்ட அது இல்லை. எத்தனை பெற்றோர்கள் குழந்தைகள் மதரசாவுக்கு நேரத்தை நாங்க போறோம், 6:30 மணிக்கு மதரசானா 6:50 7 மணிக்கு பிள்ளைங்க வராங்க. ஆனா கண்டிஷன் அதுல 7:30 பஸ் வந்துடும், உடனே பாடம் கேட்டு அனுப்பிடுங்க. 6:30 வந்தாலும் பாடம் கேட்க முடியும், வர்றதே 7 மணி. 10 பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னா அவங்க முன்ன பாடங்கள்லாம் இருக்கிற மாணவர்கள் அதுல நான் முன்ன வந்து அவனை கேட்கிறேன். நாமளே என்ன செய்வோம், பொருள் வாங்க போறோம், ஒரு ரேஷன்ல நிற்கிறோம், ஒருத்தர் நேரம் வந்தோம்னா காரணம் கொடுக்குறாரு, பின்னாடி வச்சு எடுக்கிறோம்னாங்க. சில பேர் நாங்களாம் நிற்கிறோம் தெரியலையா, பேசுவோமா இல்லைங்களா? உலகத்துல நடந்தே பேசுவோம், ரொம்ப தூரம் போய் போக வேண்டாம் சொல்லுவேன். இப்படி மார்க்கத்தினுடைய கல்வியினுடைய தேட்டம் நம்ம ரொம்ப குறைஞ்சு போச்சு. மார்க்க அறிஞர்களால் நிறைந்த ஊர் இன்னைக்கு எத்தனை உலமாக்களை உருவாக்கி இருக்கிறோம், எத்தனை ஹாஃபில்களை உருவாக்கி இருக்கிறோம். இன்றைக்கு இந்த சூழ்நிலையை கருத்துல கொண்டுதான் உலமாக்கள் வெறும் அரபி மட்டும் இன்னைக்கு பல நினைக்கல, ஏன்னா பிள்ளைகள் வரமாட்டேங்கிறாங்க. அதனால ஈரோலக கல்வியையும் கொடுப்போம். அவங்களுக்கு ஆலிமாவும் இருப்பாங்க, ஹாஃபிலாவும் இருப்பாங்க, அதே நேரத்துல உலக கல்வி +2 வரைக்குமோ அல்லது கல்லூரி படிப்பு வரைக்குமோ தொடர்வதற்கு உண்டான வழிகளை இன்னைக்கு நிறைய மதரசாக்கள் கையில் எடுத்திருக்கு. எந்த சூழ்நிலை கொண்டு வந்தாங்க பார்த்தீங்கன்னா மதரசாவை அல்லாஹ் ரசூலை மட்டும் கற்றுக் கொடுக்க வேண்டிய இடத்துல இல்ல வாங்க உங்களுக்கு துனியாவையும் சேர்த்து கொடுக்குறோம், ஆகிரத்தை மட்டும் நீங்க சொன்னா மக்கள் வர தயார் இல்லை. அதனால இன்னைக்கு துனியாவையும் உங்களுக்கு சேர்த்து கற்றுக் கொடுக்குறோம் வாங்க அப்படின்னு கூப்பிடக்கூடிய சூழ்நிலை நீங்க மதரசாவுடைய விளம்பரங்களை பாருங்க. எங்க கல்லூரிகளையும் எங்களுடைய அரசு காலத்துல +2 வரைக்கும் நாங்க வச்சிருக்கோம், MA BA படிக்கிற மாதிரி வச்சிருக்கிறோம், BSc MSc படிக்கலாம். இப்படி எல்லா உலகத்துடைய படிப்புகளையும் அவர் ஒரு 7 வருஷம் அங்க தங்கி ஓதுறாரு, படிக்கிறாரு அப்படின்னா அந்த உலகத்தினுடைய கல்விகளையும் சேர்த்து அவங்களுக்கு கொடுத்து அவர் ஒரு ஆலிமாகவும் அதே நேரத்துல ஒரு பட்டதாரியாகவும் நாங்க உருவாக்கி கொடுக்கணுங்கிற சூழ்நிலை நீங்க வேற சட்டம் போச்சு. அப்படியான சூழ்நிலைகள் இன்னைக்கு உருவாகி இருக்கு. காலத்தின் சூழ்நிலை தேவை, அதை கருதி உலமாக்கள் அதை ஆமோதிக்கிறாங்க. ஆனாலும் கூட எத்தனை மாணவர்கள் நாம உருவாக்கி அனுப்பிடுறோம். மற்ற உலகத்தினுடைய படிப்பு அது என்ன படிப்புன்னே தெரியாது, அது நமக்கு பயன் அளிக்குமா என்பது கூட தெரியாது. ஏதோ 3 வருஷம் படிக்கணும், ஏதோ ஒரு கோர்ஸ் படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ பத்திரிகையில பிரிண்ட் பண்ணும்போது இந்த கோர்ஸ் முடிச்சிருக்கலாம் கம்ப்ளீட் பண்ணிட்டாலும் போடணும். அதற்காக வேண்டிய இன்னைக்கு பல லட்சங்களை செலவழிக்க தயாரா இருக்கிறோம்.
எண்ணிக்கையில் எல்லாம் நல்ல வருத்தமான விஷயம். இதுல நமக்கு என்ன பெருமை இருக்க போகுது? அழிந்து போகக்கூடிய துனியாவை தேடுவதற்காக வேண்டி பல லட்சங்களை செலவழிக்கக்கூடிய நாம், நேரங்களை வீணடிக்கக்கூடிய நாம், 3 வருஷம் 5 வருஷம் அது என்ன படிப்புன்னே தெரியாது. அது அந்த படிச்ச படிப்புக்கு வேலை கிடைக்கணும்னா அதுல 10 வருஷம் போகும். அதுக்குள்ள இவனுக்கு நிறைய போயிடும். திருவள்ளுவர் முடிச்சு 4 பிள்ளைக்கு தந்தையா இருப்பான். அதுக்கப்புறம் அவன் என்ன வேலையை போய் தேடுறது? ஆனா இது இருக்குங்களா? அப்படி அல்ல. மின்னல் மகதியில் சொல்லுவாங்க. தொட்டில இருந்து சொல்லுவாங்கல்ல, சுடுகாடு வரைக்குங்கிற மாதிரி கபூர் வரைக்கும் பயனளிக்கக்கூடிய கல்வி இது. நாளை மறுமையில முதலாக விசாரிக்கப்படக்கூடிய நிகழ்வும் இதுதான். நீ எம்ஏ படிச்ச, பிஏ படிச்சு அதை கேட்க முடியல. எல்லாம் மார்க்கத்தை கேட்டாயா, மார்க்கத்தின்படி செயல்பட்டாயா, தொழுகை இருந்துச்சா, இபாதத் இருந்துச்சா என்பதுதான் அல்லாஹ்வுடைய கேள்வி. என்ன கேள்வி சொல்ல தெரியும். இளம் சிறார்கள், குழந்தைகள், குழந்தை செல்வங்கள் எல்லாம் மட்டும் கொடுத்திருக்கிறான். பராமரிப்பு இல்லாம விட்டுறாதீங்க. காலை மாலை அவங்களுக்கு நேரங்களை ஒதுக்கி கொடுத்து அவங்களை மதரசாவுடைய தொடர்போடு அவங்களை வையுங்க. ஏன்னா அங்கதான் கற்றுக் கொடுக்குறாங்க. மார்க்கம்னா என்ன, அல்லாஹ்னா யார், ரசூல்னா யார், எப்படி உறங்கணும், எப்படி விழிக்கணும், விழித்ததுக்கு பின்னால என்ன செய்யணும், மலம் தண்ணி போனா என்ன ஓதணும், ஒழு செய்வது என்ன ஓதணும், ஒழுக்கு பின்னால என்ன ஓதணும், தக்பீர்னா என்ன ஓதணும், எல்லா சூழ்நிலையும் இங்கேதான் இருக்குது. பல லட்சங்களை கொடுக்கக்கூடிய கல்வி நிலையங்கள்ல இது கிடைக்காது. இது சம்பந்தமான எந்த நிகழ்வும் அங்க இல்லை. எது சொன்னதான வாழ்க்கையும் அங்க கற்றுத்தரப்படுவது இல்லை. ஆனா இங்கதான் உச்சி முதல் உள்ளங்கால் வரை, உள்ளங்கால வரைக்கும், உள்ளங்கால இருந்து உச்சி வரைக்கும் எல்லா நிகழ்வுகளையும் மார்க்கத்தின்படி எப்படி நம்ம அமைச்சுக்கணும், எப்படி இந்த மார்க்கத்தின்படி வாழணுங்கிறத சொல்லி தரக்கூடிய இடம் தான் இந்த மதரசாவுடைய கல்வி நிலையம். இங்கதான் நமக்கு எல்லாமே கிடைக்கும். மறுமை சம்பந்தமான, மார்க்கம் சம்பந்தமான எல்லா விஷயங்களும் நடைபெறக்கூடிய இடங்கள் இவைகள் தான். இதுக்கு முன்னுரிமை கொடுங்க. ஏனோ தானோ என்பதாக காலங்களை கழிப்பது அல்ல. என்ன, நாளைக்கு இந்த குழந்தைகள் நமக்கு துவா செய்யக்கூடியவர்களா இருக்கணும். மாறாக எல்லாம் துனியாவில் நான் எப்படி வாழணுங்கிறத கற்றுக் கொடுத்த பெற்றோர்கள் எனக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கல, எனக்கு குர்ஆனுடைய கல்வியை கொடுக்கல, எனக்கு அல்லாஹ் ரசூலை பற்றி கற்றுக் கொடுக்கலன்னு அவன் கையை காட்டிட்டாலும் நம்ம நல்ல போகணும். நல்லா பாக்குறாங்க. இப்படியான சந்தர்ப்பத்தை எல்லாம் கொடுத்திருக்கலாம். அதனால குழந்தைகளுக்கு மார்க்க கல்வியோடு சேர்ந்து உலக கல்வி சேர்ந்து ரெண்டையும் கற்றுக் கொடுத்தீங்க அப்படின்னா பயனுள்ள நிகழ்வா இருக்கும். அப்படியான வாய்ப்பை எல்லாம் கொடுத்திருக்காங்க. ஒரு காலத்துல அதெல்லாம் இல்லாம இருந்துச்சு மதரசாக்கள்ல. இன்னைக்கு 2 கல்விகள் இணைத்து கற்றுக் கொடுக்கிறார்கள். எல்லா கல்விகளும் கிடைக்கிறது. அதனால அந்த குழந்தைகளை மதரசாக்களுக்கு அனுப்பி அவர்களை ஆலிம்களாக, ஆபிர்களாக, அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை நிலைநிறுத்திக் கொள்ளக்கூடியவர்களாக, தங்களுடைய குடும்பத்தை மேம்படுத்தக்கூடியவர்களாக, அதே நேரத்தில் நமக்கு துவா செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். அப்படியான தன்மை எல்லாம் கொண்டிருக்கலாம். அவைகளை முழுமையாக பயன்படுத்தக்கூடிய நல்ல அல்லாஹ் நம் அனைவரும் சேர்த்து அனுப்புவானா. ஆமீன்.